ஓப்பன்ஏஐயோட ஒரு ஏஐ ஏஜென்ட் வேற ஒரு நெட்வொர்க்ல பூந்து ஹேக் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. ஓப்பன்ஏஐயோட ஒரு ஏஐ ஏஜென்ட்டை சாண்ட்பாக்ஸ்ன்னு சொல்ற ஒரு டெஸ்ட் என்வாயன்மெண்ட்ல குடுத்து அத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எவால்வேஷன் என்னன்னா, எந்த இன்டர்நெட்டும் இல்லாம அதுக்கு ஒரு டெஸ்ட் குடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த சாண்ட்பாக்ஸ்ன்னு சொல்ற அந்த டெஸ்ட் என்வாயன்மெண்ட்ல ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சு, இன்டர்நெட் ஆக்சஸ கெயின் பண்ணி, இன்னொரு நெட்வொர்க்குள்ள பூந்து ஹேக் பண்ணி, அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ கொண்டு வந்து குடுத்துருச்சு. இவங்க ஓப்பன் ஏஐலயும் வந்து ஓகே டெஸ்ட் நல்லா பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணுச்சோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏஜென்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எல்லாம் எவால்வேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி டெஸ்ட் என்வரான்மெண்ட்லேயே ஒரு ஏஐ ஏஜென்ட் உள்ள பூந்து சைபர் அட்டாக் பண்ணுதுன்னா, லைவ்ல வந்து நம்ம கையில கிடைக்கும் போது இது மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. எல்லா கண்ட்ரோலும் உங்க கையில தான் குடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லா ஏஐ கம்பெனிஸும் சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, சிங்கத்துக்கு நாய் சங்கிலிய போட்டு உங்க கையில குடுத்து நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்ற மாரி எல்லா ஏஐ கம்பெனிஸும் சொல்றாங்க. நம்ம ஊர்ல நாயையே கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. சிங்கத்த எங்க பண்றது?